அன்புள்ள ஏஐ சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி இன்று இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமான சில செய்திகளை பார்க்கலாம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், இசுருபாய்க்கு முன்னால, அதாவது இலங்கையுடைய கல்வி அமைச்சுக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்கள், இலங்கையுடைய கல்வி அமைச்சர் பிரதமர் அவர்கள் தனது பதவியை விட்டு விலகும் வரை போராட்டங்களை நடத்தப் போவதாக கூறி கல்வி அமைச்சுக்கு முன்னால கொட்டுகோல அமைச்சு கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்திருந்தார். இது சம்பந்தமாக சகோதர சிங்கள மொழியிலான ஊடகங்கள் குறிப்பிடும் போது, இந்த வீரவன்ச தொடர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்த போதும் அவர் வேறொருவர்களை அமர்த்திவிட்டு இடைக்கிடையில் போராட்டம் நடைபெறும் கூட்டத்துக்கு வந்து செல்கிறாரே தவிர நிரந்தரமாக அந்த இடத்திலிருந்து போராட்டம் செய்ய அவர் அங்கே அமரவில்லை என்று ஊடகங்கள் அவரை குறையாக சொல்கிறது. அதாவது ஒரு போராட்டக்காரர் என்றால் தியாகம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அதுக்கு உதாரணமாக சேனல் 4 என்கிற சிங்கள மொழியிலான யூடியூப் வலைத்தளத்தில் குறிப்பிடப்படுகிறது, திலீபன் என்ற ஒரு விடுதலை புலிகளின் போராளி தனது மக்களுக்காக தொடர்ச்சியாக உண்ணாவிரதமிருந்து உயிரை விட்டவர், அதுவே போராட்டத்துக்குரிய உண்மையான ஒரு தரிசனம் என்று விளக்கப்படுத்திய அந்த சேனல், ஆனால் இந்த விமல் வீரவன்ச செய்வது ஒரு நாடகம் என்பது போல அந்த அலைவரிசை குறிப்பிட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விசுபாய்க்கு முன்னால உள்ள கூடாரங்களை அமைத்துக் கொண்டு வீரவன்ச இருக்கிற நேரத்தில் அந்த கூடாரங்களை சற்று விரிவுபடுத்த போனாரோ தெரியலே, அதற்கு அங்கால அதாவது நோட்டீஸ் பலகைகளை வைக்க போனாரோ தெரியவில்லை. அவ்வாறு வைப்பதற்கான அந்த பதாதைகளை நிர்மாணிப்பதற்கான இரும்பு கேட்டுகளை கம்பிகளை கொண்டு வந்த போது அதனை பார்வையிட்ட போலீசார் உடனடியாக புகுந்து அதனை உடனடியாக அகற்றுமாறு வீரவன்ச உட்பட அங்கிருந்தவர்களுக்கு கட்டளையிட அங்கு ஒரு வாக்குவாதம் உண்டான போது, ஆனால் போலீஸ் அதனை அதாவது மேலதிக நிர்மாணிப்புகளை அங்கே செய்ய விடாது முற்றுமுழுதாக தடுத்து அவற்றை வாகனங்களில் ஏற்றி திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் அந்த இடத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதே போல நேற்று இஸ்ஸதீன் என்ற முஸ்லிம் நபர் அந்த இடத்துக்கு வந்து இந்த முன்னாள் அமைச்சர் வீரவன்சவை பற்றி பல குற்றச்சாட்டுகளை சொன்னார். அதாவது அவர் சொல்கிறார், இவர் ஒரு பெரியதொரு வீடு அமைத்திருக்கின்றார், சாதாரணமாக ஒரு வேலை செய்த ஒருவர் எப்படி இவ்வளவு பெரிய வீடு, ஸ்விமிங் பூல் எல்லாம் கட்டினார், இது அல்லாமல் அவர் வீட்டில் ஒரு வயகரா மாத்திரை கொடுத்து ஒருவர் கொல்லப்பட்டார், இது சம்பந்தமாக எல்லாம் அரசாங்கம் விசாரிக்க வேண்டும், இன்னும் பல நாட்டின் குற்றச்செயல்கள் எல்லாம் உள்ளது என்று அங்கு வந்த இஸ்ஸதீன் என்பவர் பதாதைகளை ஏந்தி கொண்டு அவருக்கு எதிராக, அதாவது இந்த கூடாரங்களில் இருக்கும் விமல் வீரவன்சவுடைய கட்சிக்கு எதிராக அந்த இடத்திலிருந்தே பேசுகிறார். பின்னர் அவரை போராட்டக்காரர்கள் பின்னால் தள்ளிக்கொண்டே போகிறார்கள். பிறகு அந்த இடத்திலிருந்து பேட்டி வழங்க முடியாமல் அவர் பாதைக்கு மறுபுறம் சென்று தொடர்ந்து பேட்டி வழங்குகின்றார். அப்போது ஒரு ஊடகவியாளர் குறுக்கிட்டு கேட்கின்றார், உங்களுக்கு போராட்டக்காரர்கள் பின்னால் இருந்து அடித்தார்களா என்று கேட்டபோது அவரும் ஆம், எனக்கு பின்னால் அடிக்கப்பட்டது, என்னை அடித்தார்கள் என்ற மாதிரி அவர் அங்கு ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குகிறார். இவ்வாறு பேட்டி வழங்கும் இவர், நான் ஒரு முஸ்லிம் நபர், நான் வந்து மாலிமாவை என்பிபிக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றேன், இந்த அரசாங்கம் நாட்டை நன்றாக கொண்டு செல்கிறது, இவரிடம் திருட்டுத்தனம் இருக்கின்றது என்று அந்த போராட்டத்துக்கு தனித்து வந்த இஸ்ஸதீன் அவர்கள் அங்கிருந்து ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குகின்றார். அப்போது ஊடகவியாளர் கேட்கின்றார், நீங்கள் மாத்திரம் தான் இருக்கின்றீர்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக என்று கேட்கும் போது, ஆம், நான் மாத்திரம் தான் தனியாக வந்திருக்கின்றேன், நான் ஒன்றே போதும், தேவைப்பட்டால் அதிகமானவர்களை கூட்டி வருவேன் என்று குறிப்பிடுகிறார். இது சம்பந்தமாக சேனல் 4 என்ற அந்த சிங்கள யூடியூப் அலைவரிசை குறிப்பிடும் போது, விமல் வீரவன்சக்கு அண்மையில் சட்ட நடவடிக்கை சம்பந்தமான வேலை இருக்கின்றது, அவர் கட்டாயம் அங்கு போக வேண்டும், போராட்டத்தை செய்யுங்க, ஆனா அந்த விஷயத்துக்கு, அதாவது உங்களுக்கு எதிரான அந்த சட்ட நடவடிக்கை விசாரணைக்கு நீங்க போக வேண்டும் என்ற மாதிரி அந்த சிங்கள யூடியூப் அலைவரிசை ஊடகவியலாளர் குறிப்பிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்த இந்த இஸ்ஸதீன் பற்றி ஒரு செய்தியை நாம் கவனிக்க கிடைத்தது. இவர் கோத்தபாய ராஜபக்சவுடைய காலத்தில் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எரிப்பு சம்பந்தமாக கொழும்பு கோல்ஃபேஸுக்கு முன்னால் ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குகின்றார். அந்த பேட்டியில் அவர் குறிப்பிடுகின்றார், நான் ஒரு இஸ்லாமியன், ஆகவே ஒவ்வொரு இஸ்லாமியனும் அந்தந்த நாட்டின் சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், இந்த வகையிலே இந்த கொரோனா வைரஸ் கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுவது சம்பந்தமாக ஒரு நிபுணத்துவம் பெற்ற குழு நிலத்தில் புதைத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று முடிவு செய்துவிட்டது, ஆகவே இந்த நிபுணர்களுடைய கூட்டினை ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்றுக்கொள்வது கட்டாயமானதாகும், இதுதான் இஸ்லாம் சொல்கிறது என்று அந்த கோல்ஃபேஸ்ல ஊடகங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு சார்பாக பேசிய காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் பேசும்போது சொல்கிறார், இந்த கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக, அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் செய்யும் தூண்டுதல்கள் தான் இந்த ஜனாசா எரிப்பு விடைய குழப்பம் என்றவாறு அவர் அந்த இடத்திலிருந்து குறிப்பிட்டு செல்கிறார். அந்த இஸ்ஸதீன் தான் இப்போது மாலிமாவுக்கு ஆதரவாக உருவெடுத்து, நான் மாலிமாவை ஆதரிக்கின்றேன், இது நாட்டில் நல்ல வேலைகளை, ஆக்கப்பூர்வமான வேலைகளை நாட்டில் செய்து வருகிறது என்று அவர் இந்த இடத்தில் பேசுகிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பொதுவாக மக்களுடைய பார்வை, அதற்கேற்ப தங்களுடைய சிந்தனை, அதன் மூலம் மக்களுடைய ஆதரவு கட்சிகளுக்கு காலத்துக்கு காலம் வேறுபடுவது வளமை. அந்த வகையிலே ஒரு காலத்தில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்கிய இந்த இஸ்ஸதீன் இன்று மாலிமாவுடைய, அதாவது இந்த என்பிபியுடைய செயற்பாடுகளை பார்த்த பின் இந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குகிறாரோ தெரியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக நிமல் வீரவன்ச கடுமையான ஒரு எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த அரசாங்கம் சரிவராது என்று ஆரம்பம் தொடக்கம் பேசி வந்தது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தான் விவாதத்துக்குரிய விஷயம் உள்ளது. அதாவது இந்த இஸ்ஸதீன் கோத்தபாய ராஜபக்சவுடைய ஆதரவாளராக இருந்தது. அன்றைய அவர் கோல்ஃபேஸ்ல பேசிய காணொளி வெளிவந்த போது இவர் ஆரம்பத்தில் கோத்தபாய ராஜபக்சவுடைய ஆதரவாளராக தான் இருந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் விமல் வீரவன்ச இந்த கோத்தபாயாவுக்கு எதிராக பேசியதால் இவர்களுக்கிடையிலே உட்பூசல் காரணமாக கோத்தபாய ராஜபக்ச அவர்களை விமர்சித்ததை பழி வாங்குவதற்காகவா இந்த கோல்ஃபேஸில தொப்பியும் பதாதையும் அணிந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக பேசுகிறாரோ என்ற ஒரு
சந்தேகமும் சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி அவர்கள் இன்று ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை பொது மேடைகளில் நமது நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ளார். இந்த வகையிலே அவர் குறிப்பிடும் முக்கியமான விஷயங்கள் சில ஆக்கப்பூர்வமான நெஞ்சை தொட்ட விஷயம். இந்த வகையில் இவற்றை நான் சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படி குறிப்பிடுகிறேன். ආර්ථික බිඳවැටීමේ මහා ඛේදවාචකය අපේ රටේ සියලු පුරවැසියන් තම තමන්ගේ ශේස්ත්‍රවලට අනුරූපී වන පරිදි එහි බලපෑමට ලක් වුණා. அதாவது ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி யார காலத்தில், முன்னாள் அரசாங்கத்தில் காலத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது. நமது நாட்டின் ஒவ்வொரு மக்களையும் அது பாதித்தது. பணம் இல்லாமல் ஏழைகளாக இந்த நாட்டில் பெருந்தொகை மக்கள் வாழ்கிற காலத்தில் பணம் இருந்தும் ஏழைகளாக இருந்த காலம்தான் இந்த முன்னைய ஆட்சியில் நடந்த பெரும் பொருளாதார சரிவு. அதைதான் இந்த ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த பொருளாதார சரிவு நாட்டின் அனைத்து குடிமக்களையும் அவர் எதில் சார்ந்திருக்கின்றார்களோ அந்தந்த துறைகளை முற்றுமுழுதாக பாதித்தது. ஒரு பிசினஸ் மேனாக இருந்தார், அவருடைய வர்த்தகம் பிசினஸ் வீழ்ச்சி அடைந்தது. மாணவர்களாக இருந்தா வச்சிடுங்க, மாணவர்களோட கல்வி எவ்வளவு பாதிக்கப்பட்டது. பாடசாலைகள் மூடப்பட்டது. பாடசாலைக்கு போறதுக்கு வழியில போனா பஸ்ல வாரத்துக்கு பஸ் இல்ல, சொல்ல முடியாத சோகங்கள். நோயாளியாக இருந்தால் மருந்துகள் கூட இல்லாத தட்டுப்பாடு ஏற்பட்டது. எனவே மக்கள் மீண்டும் இத்தகைய ஒரு பேரழிவை பொருளாதார ரீதியாக சந்திக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த வகையில் மக்களது நம்பிக்கையில் மக்கள் நாட்டை மீட்டெடுக்க, இந்த மக்களின் எதிர்காலத்தை உருவாக்க தைரியமாக ஒரு முடிவை எடுத்து எங்களது கையில் இந்த நாட்டை, அதிகாரத்தை எங்களுக்கு தந்தார்கள். අපේක්ෂාවන් බලාපොරොත්තු සහිතව අනාගතයක් නිර්මාණය කරන්න. ඒ අනාගතය නිර්මාණය කිරීම වෙනුවෙන් තමයි ජනතාව විසින් ඉතාමත් නිර්භීත තීරණයක් ගත්තා. අප වෙත බලය ලබා දෙන්න. மக்கள் நம்பிக்கையோடு தந்த அதிகாரம் மீண்டும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு தந்தார்கள். இவ்வாறு எங்கள் கையில் இந்த மக்கள் தந்த ஆட்சி அதிகாரம் சில விசமிகள், எதிர்க்கட்சிகள் எங்களை பார்த்து குற்றம் கூறி சொன்னார்கள். சர்வதேச உறவுகள், வணிகங்கள் இவர்களுடைய காலத்தில் இருக்காது, வெளிநாடுகளோடு தொடர்பில்லை என்று பேசியதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வகையிலே சர்வதேச உறவுகள் மற்றும் வணிகங்களை நாங்கள் கையாள்வது குறித்து பல விமர்சனங்களை எதிர்த்தரப்பினர் பிரச்சாரம் செய்த போதும் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை தான் இந்த நாட்டை மறுபடியும் சென்ற காலம் போல் வீழ்ச்சிக்கு போகாமல் தடுப்பதாகும் என்று ஜனாதிபதி அதிரடியாக விளக்கமளித்தார். அவர் தொடர்ந்து பேசும்போது சொல்கிறார், இந்த மக்களது நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மாற்றத்தின் ஒரு யுகத்தில் காலடி எடுத்து வைத்தோம். அப்போதுதான் இந்த இயற்கை அனர்த்தம் நம்மை எதிர்கொண்டது. பலர் சந்தோஷப்பட்டிருப்பார்கள், பலர் நினைத்தார்கள் இந்த அனர்த்தத்தினால் இந்த அரசாங்கம் அவர்களது திட்டங்கள் அனைத்தும் நீருக்குள் மூழ்கிவிடும் என்று நினைத்தார்கள். அதாவது இந்த அனர்த்தத்தால் எங்கள் திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சி நிரல்கள் குழம்பிவிடுமோ என்று பயந்தவர்களும் இந்த நாட்டில் உண்டு. ஆனால் எந்த ஒரு அனர்த்தம் வந்தாலும் எங்களது நீண்ட கால திட்டங்கள் மாறவே கூடாது. நாங்கள் திட்டமிட்டதில், அதாவது நாங்கள் வகுத்த அந்த பட்ஜெட் பாதிட்டில் பின்வாங்க கூடாது என்று உறுதியாகவே இருந்தோம். இதற்கு முன்னுள்ள காலத்தில் என்ன நடந்தது? திட்டம் தீட்டுவார்கள், ஆனால் இந்த திட்டம் தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்து காண்பித்து அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் தோல்வியை மறைப்பார்கள். உதாரணமாக 30 வருட காலமாக யுத்தம் அல்லது நாட்டில் தொற்று நோய் பரவிவிட்டது போன்ற காரணங்களை காட்டி நாட்டு மக்களுக்கு இதன் காரணமாகத்தான் செய்ய முடியாது என்று அவர்களுடைய தோல்விகளை முற்றுமுழுதாக மூடிவிடுவார்கள். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த டித்வா புயல் அனர்த்தத்தை காரணம் காட்டி நாங்கள் எங்களது பட்ஜெட்டில் திட்டமிட்டு வைத்திருப்பதை, அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதியை ஒரு சாக்கு போக்கு காட்டி வேலை திட்டங்களை பின்வாங்கவோ அல்லது முடக்கவோ ஒருபோதும் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ஜனாதிபதி அதிரடியாக பேசியது மக்கள் பலரையும் கவர்ந்தது சகோதரர்களே. மேலும் அவர் பேசும்போது குறிப்பிட்டார், இந்த அனர்த்தம் டித்வா வந்த போது பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. உடனே பலர் என்ன கூறினார்கள்? இந்த பழைய வரவு செலவு திட்டத்தை நிறுத்திவிடுங்கள், இந்த அனர்த்தத்திற்காக ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதற்காக எதிர்க்கட்சியில் உள்ளவங்க, அதாவது முன்னாளைக்கிற ஜனாதிபதிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஆலோசனை எடுங்க என்று சொன்னது ஊடகவியலாளர் என்ற முறையில் நாங்களும் கவனித்தோம். அப்போது பலர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குமே, பழைய ஆட்கள்லாம் ஒன்றா இணைச்சு கொண்டா ஏற்கனவே நாட்டுல பாதி போயிட்டு இப்ப வார சளியில பாதி போயிடும் என்ற மாதிரி சமூக ஊடகங்கள்ல விவாதிச்சதெல்லாம் நாம பார்த்தோம். ஆனால் இதன் ஜனாதிபதி அந்த பேச்சில் சொல்லவில்லை. அவர் சொன்னது இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை போடுங்க என்று சொல்லி பலர் கருத்து கூறினார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் நாங்கள் எந்த ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டமும் அமைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் அமைத்த வரவு செலவு திட்டம் இந்த நாட்டின் எதிர்காலத்துக்குரியது, தூர நோக்குக்குரியது, எதிர்கால வளர்ச்சிக்குரியது. நாங்கள் பின்வாங்கவில்லை. அதை அப்படியே வைத்து இந்த வருடம் வெற்றிகரமாக ஓட்டுவோம். இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து வேறு செலவுகளை செய்து இதன் காரணமாகத்தான் இது செய்ய முடியாமல் போனது என்ற ஒரு காரணத்தை நாங்கள் மக்களுக்கு சாட்டு போக்கு வழங்க மாட்டோம் என்றவாறு அவர் இந்த பேச்சின் ஆழ கருத்து அமைந்திருந்தது. இதனால் அவர் சொல்கிறார், நாம் ஏற்படுத்திய எமது வரவு செலவு திட்டத்தை மாற்றாமல் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய அனர்த்த நிவாரண
நிவாரணத்திற்கு மேலதிகமான பணத்தை நிதியை தேடி எடுத்தோம். இந்த வகையில் இந்த அனர்த்தத்திற்கு பணம் தேவைப்பட்டது. ஆகவே மக்கள் வழங்கிய எமது ஆணைப்படி 500 பில்லியன் ரூபாய்கள் குறை நிரப்பு மதிப்பீட்டை இதற்காக ஒதுக்கி காட்டினோம் என்று ஜனாதிபதி அமைதியாக அடித்து பேசினார். மேலும் அவர் சேத விவரங்கள் வீட்டு வசதி திட்டம் பற்றி குறிப்பிடும் போது, நாட்டில் உள்ள தனிநபர் அடிப்படையில் நாங்கள் கணக்கிடும் போது சுமார் 24 லட்சம் பேர் இந்த டித்வா என்கிற அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டார்கள். 6000 வீடுகள் முழுமையாக அழிந்தது. 70,000 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்தது. 10,000 வீடுகள் அபாயகரமான வளையங்களில் காணப்படுகிறது. எனவே அவர்களை வேறு இடங்களுக்கு குடியேற்ற வேண்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டு எமது வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் 31,000 வீடுகளை கட்டியே தீர்வோம் என்று. இதில் வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் 2,500 வீடுகளை வழங்குவோம் திட்டமிட்டதில் உறுதியாக இருக்கின்றோம். வேர்ல்ட் பேங்க் உடைய உதவியோடு சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன்படி 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஒரு சாதாரணமான மேலோட்டமான கணக்கு அல்ல. சேதமடைந்த ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவும் அதனோடு சாலைகளின் தரவுகளை கொண்டு நாங்கள் கணக்கிட்ட தொகையாகும். ஆகவே எமது திட்டத்தில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. இந்த டித்வா எமது பொருளாதாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்பது உண்மைதான். ஆனால் தேசங்கள் உருவாக்கப்படுவது என்பது சாதாரணமான விடயமல்ல. ஒவ்வொரு நாடுகளும் இத்தகைய ஒரு அதிர்ச்சி மற்றும் சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் தான் நாடுகள் இன்று உருவாக்கியுள்ளது. நண்பர்களே, நமக்கு 2 வழிகள் மாத்திரம்தான் இனி உள்ளது. ஒன்று, பாதிப்பை நினைத்து கொண்டே இருப்பது. 2, இந்த பாதிப்பிலிருந்து நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எழுந்து நிற்பது என்பதே உள்ளது. ஆகவே තෝරගන්න පාරවල් දෙකක් තියෙනවා. ඒ කම්පණය මත පශ්චත්තාප වෙමින්, කනගාටු වෙමින්, අපොයි කියමින් ඉන්න පුළුවන්. එහෙම නැත්නම් කම්පණය මත නැවත ධෛර්යකින් සහ විශ්වාසකින් යුතුව අපිට නැගිටින්න පුළුවන්. நாங்கள் இந்த 2இல் தெரிவு செய்தது எதை தெரியுமா? 2வது விடயத்தை, அதாவது நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எழுந்து நிற்பதையே நாம் தெரிவு செய்திருக்கின்றோம் என்று ஜனாதிபதி அவர்கள் மிக அழகான உரை ஒன்றை நிகழ்த்தி சென்றது இன்று ஊடகங்களில் அனைவராலும் கவரப்பட்ட ஒரு செய்தியாக உள்ளது. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.